இந்தியாவில் முதல் முறையாக வளர்க்கப்பட்ட பேண்டட் மூங்கில் சுறாக்கள் கடலில் விடுவிப்பு. கடல்சார் வரலாற்றில் புதிய சாதனை. கடல்வாழ் உயிரின பாதுகாப்பில் இந்தியா ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. விஜிபி மரைன் கிங்டம் தனது கண்காணிப்பில் வளர்க்கப்பட்ட பேண்டட் மூங்கில் வகை சுறாக்களை வெற்றிகரமாக கடலில் விடுவித்தது. கடல் வளங்களை பாதுகாப்பதிலும் பொறுப்பான முறையில் மீன் வளத்தை மேம்படுத்துவதிலும் இது ஒரு முன்னோடித்துவ சாதனையாகும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு தமிழ்நாடு மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஏ ஸ்ரீநாத் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள், அரசு அதிகாரிகள், மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இந்த சுறாக்கள் விஜிபி மெரைன் கிங்டமின் நிபுணர்களால் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவை. அறிவியல் பூர்வமான வளர்ப்பு முறைகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் மூலம் கடல் வாழ்விடங்களை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். தமிழ்நாடு மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஏ ஸ்ரீநாத் அவர்கள் பேசுகையில், கடல் பாதுகாப்பின் அவசியத்தை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்கும் இத்தகைய முயற்சிகள் பாராட்டுக்குரியவை. அறிவியல் ஆய்வுகள் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் செய்யப்படும் இத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இந்தியாவின் கடல் வளத்தை பாதுகாக்க மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். நல்ல நிகழ்ச்சி. இன்றைக்கு நாங்க இந்த பிஜிபி மரீன் கிங்டம் 2019 இது கமிஷன் பண்ணணும். கமிஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிஷ் எக்ஸிபிட்டா தான் நாங்கள் வச்சிருந்தோம். ஸோ அடுத்த முயற்சியா பிரீடிங் அப்படின்ற அந்த முயற்சியை எங்களோட டீம் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ரிசர்ச் அண்ட் R&Dல வந்ததுதான் இந்த பேண்டட் பேம்பு ஷார்க்ஸ். இவ்வளவு நல்ல அழகான பப்ஸ் they are all here. ஸோ இதுக்கு ஒரு பெரிய முயற்சி, பின்னாடி பெரிய முயற்சி. இது அதுக்கு முன்னாடி நான் just a few words about how this aquarium was built. பெரிய சேலஞ்ச் தான். இந்தியாவில் நாங்கள் இந்த இவ்வளோ பிரமாண்டமான ஒரு அக்வேரியத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய காரியம். பேண்டட் பேம்பு ஷாப் சில மாதங்களுக்கு முன்னாடி கண்ணன் said, let us try to breed a fish, feed a shark, breed a shark. and அது அந்த முயற்சி நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஏன்னா breeding in a captive situation never happens, or it takes very ரொம்ப சில ரேர் அக்கேஷன்ல தான் ப்ரீடிங் நடக்கும். ஸோ இங்க அவங்களோட முயற்சியில இந்த ப்ரீடிங் பண்ணி கிட்டத்தட்ட 20 பேம்பு ஷார்க் நம்ம கிட்ட இப்ப ப்ரீட் பண்ணிருக்காங்க. இதுல உள்ள சில பேம்பு பேபி ஷார்க்ஸ் தான் நம்ம இன்னைக்கு சரி கடல்ல கொண்டு போய் விட போறோம். ஸோ we want to give it back to the ocean. So we took the bamboo sharks from the ocean. We want to give it back to the ocean. அந்த செரிமனிக்கு அருமை சகோதரர் அந்த மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களுடைய கையால இந்த செரிமனியை நாங்கள் நடத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கோம். ஸோ மீண்டும் உங்களை எல்லோரும் வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான விழாவில் நமது மீன்துறை அமைச்சர்
சாய்நாத் அவர்கள் வந்து முதலாக அவர்கள் வந்து இதை பார்த்து எங்களுக்கு ஆட்சி பண்ணினார். அருமைமாய் ரவிதாஸ் இன்னும் பேரன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களும் நீங்கள் முழு முயற்சியை இதில் போட்டு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பிஜேபி ஆரம்பித்தது எப்படி என்று. ஒரு சாதாரண டீ கடை வைத்ததுதான் இன்று இந்த அற்புதமான விழாவை நடத்துகின்றார். வளர்ந்த மக்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். நமது அன்புக்குரிய சாய் சம்பத் அவர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் எப்படி வளர்ச்சி அடைகிறது அதுபோல் நமது தொழில் வளர்ச்சி அடையும், தொழில் உள்ள மக்கள் வளர்ச்சி சொல்லி இந்த அற்புதமான விழாவை வந்து கலந்து கொண்டு இதில் வாழ்த்தி என் பேரை போல அமைச்சர் சாய் சம்பத் அவர்கள் வாழ்த்தையும் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். மேட்டில் இருக்கிற பிஜேபி குழுமம் தலைவர் சந்தோஷம் சார், நிர்வாக இயக்குனர் திரு ரவிதாஸ் சார், இயக்குனர் பிரேம் சார், செல்வன் சார், கியூரேட்டர் கண்ணன் சார், ஊடக நண்பர்கள், உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஸ்டாஃப், மெயின்டைன் பண்றவங்க, மாணவ செல்வங்கள், அதிகாரிகள், பியூரோக்ராட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது, ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், எங்களுடைய அன்பு தளபதி சி ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியில என்னோட தலைமையில இது நடக்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இட் இஸ் அ வெரி ஹிஸ்டாரிக் ஈவெண்ட். அது மட்டும் இல்ல, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேண்டட் பேம்பூ ஷார்க்ஸ அழகா பிரீட் பண்ணி வளர்த்து எங்க இருந்து நம்ம அதை எடுத்தோமோ அதே கடல் தாய்க்கு நம்ம அளிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரியலி ஆனர்ட், பிரிவிலேஜ்ட். நான் ஒரு ஸ்கூல் பையனா சந்தோஷம் சார் எல்லாம் பார்த்து வியந்திருக்கிறேன். அவர் கூட இந்த ஒரே மேடையில இன்னைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அதுக்கு அந்த கடவுளுக்கும் நம்மளுடைய முதல்வருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சாதாரண விஷயம் இல்லைங்க, நம்ம வீட்டுல ஒரு ஃபிஷ் டேங்க் மெயின்டைன் பண்றதே எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு மெரைன் கிங்டம் இவங்க இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா பெரிய ஒரு கைத்தட்டலோட அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ். இன்னொரு சாருடைய கிரவுன்ல இன்னொரு ஜுவல் இது. பேக் இன் 2006 நான் உன்னாலே ஷூட்டிங்க்கு மெல்பர்ன், ஆஸ்திரேலியால மெல்பர்னுக்கு போயிருந்தேன். அப்ப 30 days அங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் எனக்கு ஷூட்டிங் இல்லாம இருந்தது. அப்போ அங்க உள்ள ஒரு அக்வாரியம், ஒரு மெரைன் வேர்ல்ட போய் நான் பார்த்தேன். ரொம்ப வியந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே அங்க ஸ்பெண்ட் பண்ணேன். காலைல 10 மணிக்கு போயிட்டு சார் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். 4 o'clock 5 o'clock வரைக்கும் இருந்தேன். ரொம்ப பிரமிச்சிட்டேன். அப்ப நான் ஏங்க இருக்கேன், இந்த மாதிரி சென்னையில ஒண்ணு வராதா, வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி இங்க எல்லா தரப்பினர்களும் வயதினர்களும் வந்து பாக்குற அளவுக்கு உலக தரத்துல உண்மையிலே சார், நான் உண்மையிலே சொல்றேன், நான் ஜஸ்ட் முகஸ்துதி அப்படின்றதுக்காகலாம் கிடையாது.
நான் மெல்பர்ன்ல எந்த அளவுக்கு பார்த்தனோ அந்த அளவுக்கு உலக தரத்துல இருக்கிற இந்த மெரைன் கிங்டம் நீங்க பராமரிக்கிறதுக்கு அதுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சிகளுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். நேத்து என்வைரான்மெண்டல் டே, இன்னைக்கு இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. ஐம் சோ ஹாப்பி. உங்களுக்கு தெரியும் 70% நம்மளுடைய குளோப் ஓஷன் தான். அந்த ஓஷனை எப்படி நம்ம பராமரிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்றது ஏதோ அரசாங்கம் பார்த்துக்கும், அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க, சயின்டிஸ்ட் பார்த்துக்குவாங்க அப்படின்றது கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை, பொறுப்பு இருக்குது. நாம தான் பார்த்துக்கணும். நம்ம உடலுக்கு பொல்யூஷன் எவ்வளவு பேடோ அதே மாதிரி பிளாஸ்டிக் கடலுக்கு பேட். So say no to plastics so that நம்ம என்வைரன்மெண்ட்டை, நம்ம கடல் தாயை, நம்மளோட பீச்சஸை அழகா பராமரிக்க முடியும். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ எங்க தலைவர் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த பேண்டட் பேம்பூ ஷாக்ஸை கடல் தாய் கிட்ட ஒப்படைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.